இப்போ வந்து நம்ம சோஜில்லா பாஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சோஜில்லா பாஸ் வந்து ஸ்ரீநகர், சோன்மார்க், கார்கில், லே ஹைவேன்னு சொல்லக்கூடிய NH20 ஹைவேல தான் இருக்குது. சோஜில்லா அப்படின்னா வந்து மவுண்டன் பாஸ் ஆஃப் பிளிசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல இருந்து தான் சோஜில்லா பாஸோட ஆக்சுவலி எலிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோஜில்லா பாஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மவுண்டன் ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மலைகளை வெட்டி ரோடு போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளா இருக்குது. ரோடுமே ரொம்ப குறுகலாவே இருக்குது. ஆக்சிஜன் லெவல் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கிறதால பைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுது. இந்த ரக்டான டெரைன், அப்புறம் ஸ்டன்னிங்கான ஸ்னோ கேப்டு மவுண்டன், பெரிய பெரிய பள்ளத்தாக்கு, இதுதான் இந்த சோஜில்லா பாஸோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஜில்லா பாஸ் வந்து காஷ்மீர், லடாக் இடையில பழங்காலத்துல இருந்தே வர்த்தகத்துக்காகவும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் அவங்களுமே எல்லை பாதுகாப்பு பணிகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோஜில்லா பாஸ் வந்து ஸ்ரீநகர், லே ஹைவேல இருக்கக்கூடிய செகண்ட் ஹையஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட எலிவேஷன் வந்து 3528 மீட்டர், அதாவது கடல் மட்டத்துல இருந்து 3.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பாஸ் வந்து ஃபோட்டுலா அப்படிங்கிற மலைப்பாதை 4108 மீட்டர் உயரத்தில் கார்கில் தாண்டி இதே ஸ்ரீநகர் டு லே ஹைவேல தான் இருக்குது. சோஜில்லா பாஸ் வந்து லடாக், காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில ஒரு நுழை வாயிலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோஜில்லா பாஸ்ல ஃப்ரீக்வெண்டா லேண்ட்ஸ்லைட்ஸ், பனிச்சரிவுலாம் நடக்கும். அதனாலேயே 6 மாசத்துக்கு இந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சோஜில்லா பாஸ்ல டிராவல் பண்றது லைஃப் லாங் ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன்.